இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 23 29 வரை நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளை நான் சொல்வதை நீங்கள் கடைபிடித்தால் நான் உன்னை அன்பு செய்வேன், தந்தை கடவுள் உன்னை அன்பு செய்வார். நாங்கள் அப்படி கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் உள்ளத்திலே குடிகொள்ளுவோம். கடவுளே நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்வதற்கு ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையிலே, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். இயேசுவினுடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றுவது, தந்தை கடவுளுடைய கட்டளைகளை எப்படி கடைபிடிப்பது, எந்த சூழ்நிலையில் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கையாளுவது, யாரிடம் என்ன வார்த்தை சொல்லுவது, எப்படி பழகுவது, என்ன விதமான தொடர்புகளை நாம் தொடர முடியும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர் யார்? தூய ஆவியார். நமக்கு கடவுள் கொடுக்கிற துணையாளர். ஆவியாரிடமிருந்து இவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் பதட்டம் இல்லை. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். அமைதியை நாம் எப்படி அழைக்கலாம்? ஆவியானவர் என்று அழைக்கலாம். அன்பை எப்படி அழைக்கலாம்? ஆவியானவர் என்று அழைக்கலாம். மகிழ்ச்சியை எப்படி அழைக்கலாம்? ஆவியானவர் என்று அழைக்கலாம். அன்பே கடவுள். தூயாவின் கனிகள் தான் அமைதி, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நன்னயம், அவைகளெல்லாம் 9 கனிகள். அப்ப தூய ஆவியார் கற்றுத்தருவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், சரணடைய வேண்டும், நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அன்னை மரியா பாருங்கள், தன்னை தாழ்த்தி கொண்டார். கடவுளிடம் சொன்னார், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும். தன்னை தாழ்த்தி கொண்டார். அதன் விளைவு ஆவியானவர் அவர்கள் தங்கினார். மீட்பர் வெளியாகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவருடைய ஆற்றலின்படி நாம் நடக்க ஆரம்பித்தால், ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருந்து அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் கற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தால், தந்தை கடவுள் இயேசுவோடு நம்மிலே தங்கி இருப்பார். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அங்கே அமைதி இருக்கும், நிறைகுடம், ஞானத்தின் உறைவிடம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தவறுகளை, தீமைகளை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சாத்தான் எப்பொழுதும் ரெடியாக இருக்கிறான். தீமைகளின் ஊற்றாக இருக்கிற சாத்தான் தீய நண்பர்கள் வழியாக, தீய சூழல்கள் வழியாக எங்களை எப்படியும் விழத்தாட்டி விடலாம் என்ற நம்பிக்கையோடு, அதீத நம்பிக்கையோடு செயல்படுவதில் அவன் தீவிரமாயிருக்கிறான். ஆண்டவரே, எங்களை திருமுன் தாழ்த்தி கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட இறங்குதற்குரிய நிலையில் நாங்கள் இறந்து போகாதபடி உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பியருளும். உம்முடைய ஆவியினால் எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய ஆவியின் ஆற்றலை கொண்டு உம்மை அன்பு செய்ய, உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.